கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் கல்லூரி மாணவனுடைய உயிரிழப்பு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடையுமே மீண்டும் ஒரு உலுக்கி இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கலாம். ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் எந்த மாநிலம் இருக்க முடியாது. ஆனால் அதை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தணும் அப்படின்றத முக்கியமான விஷயம். எத்தனையோ துயர சம்பவங்கள், எத்தனையோ கொலை கொள்ளைகள், குற்றங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த மாதிரி மாணவர்களுடைய உயிரிழப்பு அப்படின்றத அவ்வளவு எளிதாக நம்ம கடந்து போக முடியாது. படிக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு கோட்டையை கட்டி நம்ம இப்படி வரணும் அப்படி வரணும்னு ஒரு கனவு கோட்டையை கட்டின ஒரு மாணவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்போது நமக்கே கண்கள் நனைகிறது. அவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம். தம்பி, நீ ஒன்றும் இல்லை, உன்னுடைய படிப்பை தொடரலாம், ஆனால் எங்களுக்கு தேவையான தகவல்களை மட்டும் நீ கொடு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உன் பேர் எங்கேயும் பாதிப்பு ஆகாது அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி பல விஷயங்களை சொன்னதுக்காக ஒரு மிகப்பெரிய தண்டனையான கொடூரமான கொலை தண்டனை அந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்க. அடித்து துன்புறுத்தி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு அந்த பையனுடைய அப்பா கதறி அழுகிற விஷயம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களை பார்க்கக்கூடிய நபர்களை நம்மளை கதறி அழுக வைக்குது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம். 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவன் அடுத்து நான் வேலைக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானோட இருந்த ஒரு பையனுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த மாணவனுடைய தந்தை ஒரு பக்கம் காலேஜ் டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கு காரணம், அவங்க தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் காவல்துறை ஏன் இந்த தகவல்களை கசிய விட்டாங்க, அவங்க தானே இதுக்கு முழு பொறுப்பேற்கணும்னு சொல்லி எதிர்க்கட்சிகளும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல சமூக ஆர்வலர்களுமே குற்றம் சாட்டிட்டு வராங்க. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த விஷயம் குறித்து பேசியிருக்காரு. எப்படி நீங்க ரகசியம் காக்காம இப்படி ஒரு முடிவுக்கு தள்ளுனீங்க, அதனாலதான் அந்த பையனோட உயிர் பறி போச்சு, இதுக்கு முழுக்க காவல்துறை தான் பொறுப்பேற்கணும், முதலமைச்சர் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே கோயம்புத்தூர் சம்பவத்தில் நடந்த பின்னணி என்ன, காலேஜ் மேலே தவறா, இல்லை காவல்துறை மேலே தவறா, இல்லை அந்த மாணவன் மேலே தவறா அப்படின்றத விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். எத்தனையோ காணொலிகள் நம்ம பேசியிருக்கோம், எத்தனையோ அரசியல் கருத்துக்கள், எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் குறித்து நம்ம பேசுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அப்பாவிகள் உயிர் பறிபோகும்போது நமக்கு பேசும்போது நமக்கே ரொம்ப பதட்டமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 20 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அடுத்து நம்ம எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி போகணும், நம்ம என்னவா வரணும், நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கனவு கோட்டையை கட்டி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்றத அந்த குடும்பம் எப்படி தாங்கும் அப்படின்றது இருக்குது. இன்னைக்கு ஒரு தனியார் கல்லூரியில் கோயம்புத்தூரில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது, போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக இருக்குது, அதனால பல பேரை விசாரிக்கிறாங்க காவல்துறை. அப்படி விசாரிக்கும் போது இந்த அமுதன் அப்படின்ற ஒரு மாணவன் கிட்ட விசாரிச்சு, நீ யாரெல்லாம் இங்கே போதைப் பொருட்கள் பழக்கப்பட்ட நபர்கள், யாருக்கிட்டலாம் இது சப்ளை ஆகுது, அதை மட்டும் நீ சொல்லு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உன்னுடைய தகவலே வெளியில் வராது, உன் பேர் வெளியில் வராது அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட வாக்குமூலம் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது காலேஜில் சொல்கிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க, அதனால நம்ம நம்பிக்கையை சொல்லலாம்னு சொல்லி அந்த பையன் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு, வாக்குமூலம் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது காவல்துறையோ இல்லை காலேஜ் டிபார்ட்மெண்ட்டோ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பக்குவம் அவ்வளவுதான் இருக்கும் 20 வயதுக்கு, அப்போ நம்மளை நம்பி சொல்லக்கூடிய அந்த மாணவனுக்கு நம்ம தான் மிகப்பெரிய பாதுகாப்பாரானா இருக்கணும்னு சொல்லி அவங்க பாதுகாக்கணும். ஆனால் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த விஷயம் வெளியில் லீக் ஆயிடுது. சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாணவர்கள் கிட்ட இந்த தகவல் போயிடுது. நான் உங்கள் எல்லாரையும் அந்த மாணவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், உங்கள் பேர் எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாணவனை கூப்பிட்டு என்ன சொல்லிடுறாங்க, ஹாஸ்டலில் இருக்க வேண்டாம், நீ வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பையன் தன்னுடைய தந்தை கிட்ட என்ன சொல்கிறாரு, அப்பா எனக்கு இன்டர்னல்ஸ் இருக்குது, நான் போய் எழுதிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இன்னொரு ரூம் பார்த்துட்டு நான் 3 நாளில் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதுதான் தந்தைக்கும் மகனுக்கும் கடைசியான ஒரு தொடர்பு. ஆனால் அடுத்த நாள் காலேஜுக்கு கிளம்புறாரு, இன்டர்னல்ஸ்க்கு கிளம்பும் போது அங்கே வாசலில் அந்த கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் பைக்கில் வந்திருக்காங்க. இந்த பையனை அடித்து இழுத்து, இன்னொரு பையனும் கூட இருந்திருக்காரு, அந்த பையனை அடித்து காயப்படுத்திட்டு இந்த பையனை பைக்கில் ஏற்றிட்டு கொண்டு போய் ஒரு கிரவுண்டில் வச்சு கையில் கத்தி வச்சுருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த தப்பிச்சு ஓடிப்போன இன்னொரு மாணவன் ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்காருன்னு தகவல் கொடுத்துருக்காரு. அந்த பையன் தான் இப்போ வாக்குமூலமும் கொடுத்துருக்காரு. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட அத்தனையுமே அவங்க தந்தை வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த கிரவுண்ட்லேயே வச்சு இரும்பு ராடால் அடித்து கத்தியால் குத்தி கொடூரமாக சித்திரவதை பண்ணி அந்த மாணவனை கொலை செஞ்சுட்டாங்க. எதுக்கு? போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்கன்னு காட்டி கொடுத்ததுக்காக. இப்போ இந்த மூலப்பொருள் என்னவா இருக்குது, இந்த போதைப் பொருள் தான். இதைத்தான் நம்ம பல ஆண்டு காலமாக பேசிட்டு வந்தோம். இந்த போதைப் பொருள்ன்றது அதிகப்படியாக தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்குது. இதை கட்டுப்படுத்துவது மிக மிக கடினம். இன்னைக்கு ஆட்சி அமைந்து உட்காந்துட்டதுனால உங்க ஆட்சியில் போதைப் பொருள், உங்க ஆட்சியில் போதைப் பொருள்னு அரசியல் பண்ணக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஒரு விஷயத்த ஏன் மறைக்கிறீங்க, நீங்க தானே உங்க ஆட்சியில தானே கஞ்சா புழக்கம் அதிகப்படியா மாநிலம் முழுவதும் கையில கிடைச்சிச்சு, யாரோட அனுமதியோடு அது வந்துச்சு, யாருக்கெல்லாம் இதுல டீலிங் இருந்தது, எங்கேயோ ஒருத்தன்
ஞானசேகரன் ஒருத்தன் அண்ணா யூனிவர்சிட்டியில் இஷ்யூல இருந்தா பின்னாடி பார்த்தா டிஎம்கே காரனா இருக்கான். அதே போல இந்த மாதிரி போதைப் பொருட்கள் யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா பின்னாடி மூளைப்பொருள் யார் கொடுக்குறான்னு பார்த்தா அங்கே டிஎம்கே காரனா இருக்கான். இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் முதலமைச்சர் வந்த நாட்கள்ல இருந்து சே நோ டு ட்ரக்ஸ்னு சொல்லி பல இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாரு. ஆனாலும் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நம்ம என்ன வேணாலும் பேசலாம், நான் வீடியோ பேசலாம், பல பேர் கருத்துக்கள் பதிவு பண்ணலாம், சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பலாம், எதிர்க்கட்சி தலைவர்கள் அரசியல் பண்ணலாம். ஆனா போன உயிர் திரும்ப வராது. அந்த குடும்பத்துக்கு இழப்புன்றது இழப்பு தான். அந்த அம்மா அப்பாவுக்கு மீண்டும் இதே போல ஒரு பையனை கொண்டு வரணும், டெலிவரி பண்ணி கொடுங்கன்னா கொடுக்க முடியாது, அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ வாங்க முடியாது. போன உயிர் தான். அந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வா? இதைத்தானே ஒவ்வொரு முறை உயிர் போகும்போது நம்ம கேட்கிறோம். போனது தாங்க, எவ்வளவு பேசினாலும் மீண்டும் அந்த உயிர் வருமா? ஒரே ஒருத்தன் உங்களை நம்பி, ஒரு மாணவன் காலேஜில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை நம்பி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்பி, பரவாயில்ல நமக்கு இவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க நினச்சி உங்களை நம்பி சொன்னதுக்கு அந்த பையனோட உயிரை காவு வாங்கிட்டீங்களே அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. இதில் இன்னொரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பையனோட பெயர் வெளியில் வராமல் பார்த்துக்கணும். ஆனால் உயிரே போயிடுச்சு. இனிமேல் பையனோட பேர் வந்தா என்ன வராட்டி என்ன? சட்டமன்றத்தில் உட்காந்து எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, உங்க ஆட்சியில் கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீங்க கவனம் செலுத்தல, காவல்துறை மேல நான் குற்றம் சாட்டுறேன், ஏற்றுக்கொள்வோம். காவல்துறை இதை ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணியிருக்கணும், காலேஜ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த போதைப் பொருளுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி. இதுல நம்ம அரசியலே பேசக்கூடாது, அரசியல் பேச விரும்பல. ஆனா காவல்துறை மேல இதுல தவறு இருக்கான்னு கேட்டா அது காவல்துறை மனசாட்சிக்கு தெரியும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அவங்க அப்பா அழுகிறத பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு, துடிக்குது உள்ளுக்குள்ள. எப்படி தன்னுடைய பையன் இன்டர்னல்ஸ்க்கு போயிட்டு நான் திரும்ப வந்துறேன்னு சொன்ன ஒரு பையனை இதே கையால குழந்தையா வச்சிருந்த ஒரு தந்தை மீண்டும் அந்த பையனை ஒரு டெட் பாடியா வாங்கும்போது அதை கொடூரம் இருக்குல்ல, அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கெல்லாம் அது நியூஸ், நம்ம ஜஸ்ட் கேட்டுட்டு காதில் வாங்கிட்டு போயிடலாம், அரசியல் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இப்படி ஒரு துயர சம்பவம் நடக்கவே கூடாது, அது எந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி. அப்போ இங்கே தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்கணுமான்னு கேட்டால் எந்த ஆட்சி இருக்கோ அந்த ஆட்சி தான் பொறுப்பேற்கணும். ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சட்டமன்றத்திலே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு, அந்த மாணவனுக்கு ஏற்கனவே அந்த 20 மாணவர்களோட கோஷ்டி முதல் இருந்திருக்கு, அதனால நிகழ்த்தப்பட்ட இந்த சம்பவம் தான், தக்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனால் இந்த 20 மாணவர்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். சட்டத்தில் ஓட்ட இருக்கு, சட்டம் இப்படி தான் சொல்லுது அப்படி தான் சொல்லி யாரும் தப்பிக்க கூடாது. இது வரலாறுல மிகப்பெரிய ஒரு தண்டனையா மாறணும். ஏன் அப்படின்னா நாளைக்கு இது யாருக்கும் நடக்கக்கூடாது. எத்தனை முறை நம்ம பேசியிருக்கோம், இந்த போதைப் பொருள்னால தான் தமிழ்நாடு அழிஞ்சு போகுது, இளைஞர்கள் அழிஞ்சு போறாங்க, இந்த போதைப் பொருளே இருக்கக்கூடாதுன்னு. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணீங்க? இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு ஆட்சியில உட்காந்து அந்த போதைப் பொருளோட நீட்சி இங்க நிக்குது. தாவேக்கா ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு. சரி, 3 மாசம் நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் தாவேக்கா பொறுப்பேற்கட்டும். இதுக்கு முன்னாடி இருந்த இந்த போதை கலாச்சாரத்தை கொண்டு அதை ரசிச்சு வேடிக்கை பார்த்தது யாரு? எனக்கு அமைச்சரை தெரியும், எனக்கு எம்எல்ஏவை தெரியும், எனக்கு கவுன்சிலரை தெரியும், எனக்கு திமுக மாவட்ட செயலாளரை தெரியும். இப்படி சொல்லி சொல்லி இந்த நாடை நாசம் பண்ணி குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமா மாத்தி வச்சது இந்த திராவிட கட்சிகள். அந்த பையனை நீங்க நினைச்சு பாருங்க, அந்த குடும்பத்தோட ஒருத்தனர் யோசிச்சு பாருங்களேன். அந்த குடும்பத்துல எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும், எவ்வளவு ஆசாசையா வளர்த்திருப்பாங்க. பையனை காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து எங்க கொண்டு போகலாம், வேலைக்கு அனுப்பலாமா, இல்ல அடுத்த டிகிரி படிக்க வைக்கலாமா, இப்படி பல விஷயங்களை யோசிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு என்ன பேசினாலும் என்ன கிடைக்க போகுது? நிதி கொடுக்க முடியும். ஆனா நீதியை கொடுக்க முடியுமா? நம்ம கேட்கக்கூடிய விஷயம் எல்லாம் ஒண்ணுதான், அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும், அந்த மாணவனின் இறப்புக்கு நீதி கிடைக்கணும். யாரெல்லாம் அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, ஸ்கிராட்ச்ல இருந்து போதைப் பொருள் யார்கிட்ட இருந்து தொடங்கப்பட்டிருக்கு, அந்த நம்பர் 1 பர்சன்ல இருந்து இந்த கொலைக்கு காரணமான கடைசி நபர்கள் வரை அத்தனை பேரையும் கைது செய்து ஜாமீன்ல விடக்கூடாது, வாழ்நாள் முழுவதும் சிறை அப்படின்ற ஒரு கொடூரமான தண்டனை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, எங்க படிக்கிற பிள்ளைங்க, படிக்கிற மாணவர்களுங்க வாழ்க்கை போயிடாதா அப்படின்னா இங்க ஒரு உயிர் போயிருக்கு. பல நபர்கள் சொல்லுவாங்க, என்னன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்க, மாணவர்கள்ல, அதனால நம்ம அப்படி சட்டத்தை கொண்டு போய் திணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. திணிக்கப்பட வேண்டும். கொடூரமான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த நாடு சரியான பாதையில் போகும். இல்ல இதுல சட்டம் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இது நடக்கல, அதனால நமக்கு வலிக்காது. ஆனா அமுதனுடைய இழப்புன்றது அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும். அந்த குடும்பத்துக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் இந்த விஷயம் குறித்து பேசவே கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த குடும்பத்தோட மனநிலை எப்படி இருக்கும், மீண்டும் மீண்டும் ஒவ்வொருத்தரா பேசி ஒவ்வொருத்தர கருத்தை பதிவு பண்ணி பல பேர் இப்ப பேசுறாங்க. ஒரு கூட்டம் ஆதரவா பேசுது, இன்னொரு கூட்டம் எதிராக பேசுது, இன்னொரு கூட்டம் எதிர்கட்சிகளுக்கு கேவலமான, மலிவான, இழிவான, கேவலமான, கேடுகட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்கு. இதுல கூட அரசியல் பண்ணுவீங்க?
இதுல அரசியல் பண்ற நேரமா? சட்டமன்றத்தில் உட்கார்ந்து அந்த பையனோட பேரை சொல்லி இதுக்காக கொலை செய்யப்பட்டார், அதுக்காக கொலை செய்யப்பட்டான்னு சொல்லி ஏற்கனவே எழுந்து வாடக்கூடிய அந்த குடும்பத்துக்கு நம்ம ஆறுதலா இல்லைனாலும் கூட பரவாயில்ல, ஆனா மீண்டும் மீண்டும் நெஞ்சில கத்தி எடுத்து இறக்குற வேலையை தான் எதிர்க்கட்சிகள் அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த கேவலமான ஒரு அரசியல் பண்ணணும், அரசியல் பண்ற எண்ணத்திலே நீங்க ஓடிட்டு இருப்பீங்க? உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தோட போய் பக்கத்துல உட்கார்ந்துருக்கணும், சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆனா சட்டமன்றத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லி நான் நினைச்சேன் உண்மையிலேயே இந்த பையனுக்காக குரல் எழுப்புறாங்க, அந்த இறப்புக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே போல அடுத்த சம்பவம், இதே போல அடுத்த சம்பவம்னு நான் 5 சம்பவத்தை எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு சம்பவத்தையா பேசுறாங்க. அப்ப முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சம்பவத்தையா வச்சு நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்? உதயநிதி இதுக்கு குரல் கொடுத்தாரு, எடப்பாடி இதுக்கு குரல் கொடுத்தாரு, எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் இது குறித்து பேசினாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் ஆதாயம் அடையணும்னு நினைக்கிறாங்களே தவிர, ஆனா உண்மையிலேயே அந்த இழந்த குடும்பத்துக்கு உறுதுணையா நம்ம நிக்கணும், ஆறுதலா நிக்கணும் யாருமே நினைக்கல. இப்ப தாவேக்கா மேல தவறு இருக்கா இல்லையான்னு கேட்டா தாவேக்கா அதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் என்ன, நம்ம எப்படி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுல அவங்க உறுதியா தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால அது அடுத்த கட்டத்துக்கு போகட்டும். சரியான முறையில் விசாரணை நடத்தப்படவில்லையா, சரியான ஆக்ஷன் எடுக்கலையா, எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்போம். ஆனா அதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சிகள் பண்ணக்கூடிய இந்த வேலையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரே ஒரு எளிமையான கேள்விதான், நம்ம வீட்டில் இப்படி நடந்தா இப்படிதான் உட்காந்து எதிர்வரிசையில உட்காந்து அரசியல் பண்ணுவோமா? இதுதான் யதார்த்தமான கேள்வி. எனவே தயவு செய்து இந்த மாதிரி கேவலமான அரசியலெல்லாம் கைவிட்டுட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட உண்மையிலேயே ஒரு நாளாவது அரசியல் காரணங்கள் இல்லாமல் அந்த குடும்பத்தோட துணையா இருங்க. எப்போ பார்த்தாலும் அரசியல், இதில் அரசியல், அதில் அரசியல், லைம்லைட்லேயே இருக்கணும், மீடியாவில் வரணும், ப்ரெஸ்ஸில் வரணும், ட்விட்டரில் வரணும், ஃபேஸ்புக்கில் வரணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கடைசியில் நம்ம எல்லாரும் பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிருவோம். இதே போல் நம்ம ஃபேம்லேயே இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி வேலைகளெல்லாம் கைவிட்டுட்டு பாதிக்கப்பட்ட அமுதனின் குடும்பத்தோடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த துயரத்தில் பங்கேற்க வேண்டும். இனி ஒருபோதும் இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள் அரங்கேறக்கூடாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு உண்மையிலே முதலமைச்சர் சொல்வது போல போதை இல்லாத தமிழகம் அப்படின்றது மாறணும். ஒவ்வொருத்தரும் அதுக்கு முயற்சி எடுக்கணும். இது முதலமைச்சர், இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும் பொறுப்பேற்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருமே அதுக்கு மாறணும். நம்ம எல்லாருமே எந்த அளவில் பங்கேற்க முடியும், பங்காற்ற முடியும் அப்படின்றத நினைச்சு இந்த மாதிரி போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொருத்தருமே உறுதுணையா இருக்கணும். உண்மையிலேயே மன வலியோட மனவேதனையோட பதிவு பண்றேன். அந்த குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கல். இனி ஒருபோதும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அப்பாவி உயிர்கள் பலியாக கூடாது. இணைந்து கைகோர்த்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மக்கள் அந்த துயரத்தில் பங்கேற்க வேண்டும்.